வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேக்னட் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு சில நேரம் கேமராவாலேயே நம்ப முடியாத அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். அது எழுதி வச்ச மாதிரி பிளான் பண்ணி வச்ச மாதிரி கரெக்ட் டைமிங்லயே நடக்கும். அப்படி நேரம் பார்த்து கரெக்டா நடந்தா பார்க்கிறதுக்கும் பக்காவா இருந்த டைமிங்ல நடந்த சம்பவங்களை இந்த வீடியோல தேக்காவுங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க ஜொங்கின போனவருக்கு டைமிங் சரியா இருந்திருக்கு. கொஞ்சம் வேகமா போயிருந்தாலும் ஜோலி முடிஞ்சிருக்கும். காரை ஓட்டு வந்தவர் சிறந்த டிரைவர் மட்டும் இல்ல, நாய் தெரிஞ்சிருக்கும். 4 காலு 4 வீல்ல மாட்டுறதுக்கு 4 வீல்ல தான் கேப் இருந்தது. மம்மிக்கு மேஜிக் தெரியுமா என்னமோ. கபாலத்துக்கு வந்ததை கரெக்டா முடிச்சிட்டாங்க. பர்ஃபெக்ட்டான டைமிங்க்கு இதை விட பக்காவான உதாரணம் காட்ட முடியாது. பாஞ்சு வந்த சோப்பு வண்டிக்கு பக்காவா வீல் கரெக்ட். அன்னைக்கு பஸ் டிரைவர் உசாரா இருந்ததோட பக்காவான டைமிங்லயே முடிச்சாங்க. இருட்டுல கேஷுவலா வீடியோ எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியல இடிய பிடிக்க போறாங்க. பக்கத்திலே விழுந்ததுக்கு கண்டிப்பா பேண்ட நினைச்சிருக்கணும். ஓரமா உட்கார்ந்துருக்கவர் தான் தோறு. அன்னைக்கு ஒரு சக்கரை போட்டிஸ்ல வந்த வரைக்கும் தெரியல அவரோட திறமையா டைமிங்கானு. ரோலிங்ல விட்டாரு. எல்லாரும் தான் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதையே இவங்க 2 பேரும் வேற மாதிரி பண்ணுவாங்க. அவரு பச்சக்கன்னு நின்னாருன்னா கச்சக்கன்னு முடிச்சிருவாங்க. அங்க வேகமா நகரும் மீன் கைகளும். ஓ மீனு ஆட்டி செமையா இருக்கு. இது மீனை பிடிச்சிட்டாரு. அன்னைக்கு கப்பு தெரிச்சிருக்கும். அவர் கவனமாவும் கரெக்ட் டைமிங்லயும் கால விட்டு ஆட்டலனா கப்பிட்டாரு. கப்பு முக்கியம் பிகில. பூனைகளுக்குள்ளேயும் புரிதல் இருக்கும் போல ஒரே டைமிங்ல ஒரே மாதிரி குதிக்குதுங்க. இதெல்லாம் எவ்வளவு வேணாலும் பிளான் பண்ணலாம். டைமிங் கரெக்டா இருந்தா தான் உயிரோட பண்ண முடியும். மூக்க நோண்டி விட பின்னாடி உட்கார்ந்தவர் கரெக்டா தும்னாப்ல. அடம் பிடிக்கிற பயபுள்ளைகிட்ட இருந்து கேக் எப்படி காப்பாத்துறது? ஊதற நேரம் உள்ள விட்டு மறைச்சா போதும். கட்டையை கரெக்டா அடிக்க வச்சு தட்டி விட்டு விளையாடுற டாமினோஸ் உங்களுக்கு தெரியும். அதையே ஸ்கூட்டர்ல விளையாண்டா அது அன்லக்கியான ஷாட் தான். அந்த மாதிரி யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. பேசிட்டு இருந்தவர் பூச்சியை துரத்த, அதே நேரம் பின்னாடி லைட்டையும் அமத்த நினைச்சாலும் ஒம்பிழுக்க முடியாது. கண்ணை தைச்சிட்டு இருந்தவர் கனவா கண்டாரு. கரெக்டா வந்து உட்காருன்னு அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஐயோ வைக்க போறேன். நைனா எப்பவும் தயாரா இருக்கணும். உருண்டு வந்தாலும் உழுகாம பிடிக்கணும்ல. அவர் வண்டியை வழி மாறி திருப்பிட்டாரு போல. அம்புட்டு முதல்ல காய பழக்க வைக்கிற மாதிரி டைமிங்ல வித்த காட்டுறதா இவங்க பொழப்பு. இவங்க எல்லாம் டைமிங்க பிடிக்கிறதுக்கே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி இருக்கு. சுத்துறதுன்னு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்ல. சுத்தி விட்டது ஓட விட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. போக விட்டு போடலாம் விஷயமே. தலை தெறிக்க ஓடுறது போல. டைவிங்க்கு இறங்கும் போதே வார்னிங் கொடுத்ததுனால பரவாயில்ல. உழுகுற ஐஸ் கூட உயிர் எடுத்துரும். என்னது கட்டடத்துல இருந்து விழுகும்போது புண்ணியவானோ ஆக்சலரேட்டர் மிதிக்காம ஆபத்துல இருந்து மிஸ் ஆயிட்டாரு. ரோடு தாண்டும் போது லெஃப்ட் ரைட் பார்க்கணும். டேபிள்ல உட்கார்ந்து பேசும்போது கீழே மேல பார்க்கணும். மேல இருந்து ஏதாவது உழுதானா? இரும்பு பெட்டி உழுகிறதுக்கும் இருக்கு. காருக்கு பிரேக்கும் லைட்டும் இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. மானு ஏன்னா மானுக்கு அதெல்லாம் இருக்காதுல்ல. கேன்ல கத்தி விட்டு ஆட்டுறதெல்லாம் இவருக்கு கேக்கு சாப்பிடுற மாதிரி. விட்டு
ஒரே சொருக்கு ஓ டைமிங் அப்படி தூக்கி போட்டு இப்படி உங்களுக்கு முதுகுல தட்டி விளையாட ஆளா கிடைக்கல. பாவி. முதல்ல அன்னைக்கு என்ன மூட்ல இருந்ததோ தெரியல. ரெண்டாவது முட்டையை அங்க யதார்த்தமா தான் விட்டாங்க. கரெக்டா கிளாஸ்க்குள்ள வந்து ஓவராங்க வீசனா வளைச்சுன்னு வரும்னு தெரியும். பூமராங் மாதிரியா வரலுக்குள்ள வரும்னு யாருக்கு தெரியும். அப்பா ஓவர்டேக் எடுத்தவருக்கு சரியா டைமிங் இருந்திருக்கு. சொரண்டி எடுக்கிற அளவுக்கு நிலைமை போயிருக்கும். இல்ல சொல்றேன் சுச்சுவேஷன் தேவலாம ஓவர்டேக் எடுக்குது. வெள்ளக்காரி விதியை உடைச்சிட்டு போற மாதிரி தெரியுது. போலீஸ்காரும் கரெக்ட் டைமிங்ல ஃபாலோ பண்ணி போகும்போது புரிஞ்சிருக்கும். ஒன்னா அவரு மொரட்டு வித்தக்காரரா இருக்கணும், இல்ல மொடா குடிகாரரா இருக்கணும். ரெண்டும் பண்ணுவாரு போலயே. அவரு பூனை மேல இறக்கப்பட்டு உள்ள இறங்கினாரு. பூனை மாட்டிக்கிச்சு. அவருக்காக இறக்கப்பட்டு யாராவது இறங்குவாங்க. திரும்பி வரும்போது கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணோம். டைமிங் சரியில்லைன்னா தெரிச்சிரும். சைனால ரிட்டையர் ஆன அதிகாரிகள் பண்ற ஒர்க் அவுட் அது. ரிட்டையர் ஆனவங்களா? ஏ அப்பா ஜிம்முக்கு கட்டற ஃபீஸ் மிச்சம் இல்ல. திறமை தைரியம் டைமிங் மட்டும் இல்ல. கோலம்பஸ் ஹைட்டும் கரெக்டா இருக்கணும் இந்த வேலை பாக்குறதுக்கு. பெரிய ப்ரொஃபஷனலான சர்ஃபரா இருந்தாலும் பசிக்கும் இல்லையா பாவம். அலைய கணக்கிட்டு டைமிங்கும் சரியா இருந்ததுனால டிஃபன் பாக்ஸ் தெரிக்கல. வாயில பிடிக்கிறதெல்லாம் பழசு. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணா கூட மறுபடியும் பண்ண முடியாது. எப்படி வேடிக்கை பார்க்க வந்தது குத்தமா? விட்டு பிடிக்கிறதுக்கும் டைமிங் வேணும்ல. ரிட்டர்ன் வருதா? காத்தடிக்குதுப்பா. சயின்டிபிக்கலி அந்த நாய்க்கு கடிக்கிற பழக்கம் இல்ல. காலை வாரி ஒன்னும் பயப்படல. கல் எடுத்து அடிக்கிற காலை பிடிக்காத மீன் வலையில வந்து வாண்டடா விழும். இது பல்லு விளக்கறதையே மறக்க வைக்கும் பதிவு. வேகமா போறதுக்கு மட்டும் இல்ல, மேகத்துல போறதுக்கும் டைமிங் முக்கியம். இல்ல பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியும். அது யார்ல விட்டாலும் ஏரியால போட்டாலும் ஆபத்தான விஷயம் தான். அண்ணன் வர வரைக்கும் குறி வச்சு கூடல போடணுங்கிறதுக்காகவே கட்டடத்தை கரெக்டா கட்டி விட்டுருப்பாங்க போல. பட்டு எகிரி பக்காவா வந்து உட்காந்துக்குச்சு. நாய்க்கும் அவருக்கும் நல்ல சிங்க் இருக்கு. சிகரெட்டை யாரு வேணாலும் பிடிக்கலாம், இவர மாதிரி பிடிக்க முடியாது. அவரும் சூப்பர் ஹீரோ தான். இவர் எத்தனை முறை மூக்க உடைச்சுக்கிட்டாருன்னு தெரியல. பயங்கரமா ட்ரெயின் பண்ணிருப்பாரு போல இருக்கு. ஆனா இந்த வாட்டி முறையா பண்றாப்ல. அவருக்கு 2 விளையாட்டு அத்துப்புடி. கூடையில போட்டதோட அடிக்க வச்சதே அடிச்சா அப்படி. போட்டுக்கு பின்னாடி ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வந்தவரு டைமிங் பார்த்து அடிச்சாரா இல்ல தெரிஞ்சு அடிச்சாரான்னு தெரியல. தலையை தாண்டற மாதிரி தலைகீழ ஹியூமன் கால்குலேட்டர் பார்த்திருப்பீங்க, ஹியூமன் கிளாக் பார்த்திருக்கீங்க. இது ஒரிஜினல் மாதிரி இல்லையா? ஒரிஜினல் தான், மனுஷங்க தானே இது. இல்ல ஃபேக் மாதிரி தான். இல்ல உட்கார்ந்துட்டாங்க. அத ஃபேக் மாதிரி இருக்கு. டைமிங் கரெக்ட்டா இருந்தா தான் அங்க டைமிங் கரெக்ட்டா வரும். இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு. கரெக்ட்டா தான் சொன்னேன். இந்த வீடியோவோட முடியுது. இந்த வீடியோல இருந்து டைமிங்ல சிக்கின ஒரு சில சம்பவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்ததுல எது உங்களை அமேசிங் நான் திறக்க வச்சதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டுங்க. சேனலையும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா இந்த ஓவர்டேக் எடுக்கும் போதோ அந்த இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இதை யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு ரிஸ்க்குன்னு. அது வந்து சடனா அவங்களுக்கே நடந்தது. ஏதோ ஒரு லக்ல தப்பிச்சிருக்காங்க. இது எல்லாருக்குமே நடக்கும்னு கிடையாது. அதனால மேக்ஸிமம் ஓவர்டேக் எடுக்காதீங்க. கரெக்ட் தான். அந்த கார் வரும்போது அது ஏதோ ரேஸ் கார்னு நினைக்கிறேன். ஏதோ நாயை ஏதோ குறுக்க போது தாண்டி போகுது. அது கரெக்டா தாண்டுது. அந்த நாய் எங்க இருக்கு நல்ல
அடிச்சுது. ஆமா அதான் பயங்கர இதாது. ஆமா அது லாரியும் பஸ்ஸும் நடுவுல இவரு போயிட்டாரு. ஏதா ஆயிருந்தா என்ன அவரு. அதான் அது வந்து சில பேருக்கு அது லக்ல அவர் தப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஓவர்டேக் மேக்சிமம், ஏன்னா அவ்வளோ அர்ஜென்ட். இப்போ ஏதாவது பயங்கரமா ரொம்ப அர்ஜென்ட், ஏதாவது ஹாஸ்பிட்டல் சீரியஸா யாராவது இருக்காங்க, அதுக்கு போறது கூட ஓகே. மற்றபடி எதுக்கும் நீங்க பறந்து போகணும்னு அவசியமே இல்லை. அதனால கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும். நல்லா இருந்துச்சு வீடியோ எல்லாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.